என் பேச்செல்லாம் கேட்பான், இவன் வந்து எனக்கு நல்லா என்ன பண்ணுவான், சொம்பு தூக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சில டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. மேக்ஸ் இன்னைக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நாங்க படிச்சாலும் டீச்சர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. கரெக்ட். ஆக்சுவலா வந்து பாத்தோன்னா நம்ம படிச்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க, சில டீச்சர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா டீச்சருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேவரிசம் இருக்கும். இது வந்து ஒரு 90% டீச்சர் பார்த்தோன்னு வச்சுக்கேன், இவன் தான் வந்து பார்த்தோன்னா படிக்கிற பையன், இவன் படிக்காத பையன், இவன் வந்து பார்த்தோன்னா என் பேச்செல்லாம் கேட்பான், இவன் வந்து எனக்கு நல்லா என்ன பண்ணுவான், சொம்பு தூக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சில டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. மேக்ஸ் டீச்சர்ஸ் கிடையாது, ஒரு சில டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி, ஒன்னில சிம்பிளா சொல்றேன், உங்க எல்லாருக்குமே அது புரிஞ்சுங்க, கொஞ்சம் லிசன் பண்ணி கேளுங்க. ஒரு ஒயிட் சார்ட் இருக்கு, வெள்ளை கலர் சார்ட் வாங்குறோம். அந்த வெள்ளை கலர் சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு அதுல நம்ம வந்து சார்ட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன வாங்குவோம், கலர் ஸ்கெட்ச் வாங்குவோம். ஸோ அந்த ஸ்கெட்ச் வாங்கி என்ன பண்றோம்னா உட்காந்து டிரா பண்ணிக்கிட்டே இருக்கும். மொத்த கலர் எத்தனை இருக்கும், அதுல 12 கலர் இருக்கும். இந்த 12 கலர்ல 11 கலர் நான் வந்து அந்த ஒயிட் கலர் சார்ட்ல அடிச்சிருவேன். ஒரே ஒரு சார்ட்ல ஒரே ஒரு கலர் மட்டும் அடிக்க மாட்டேன். என்ன கலரு? ஒயிட். ஏன் ஒயிட் அடிக்க மாட்டேன்? அதே ஒயிட் என்ன இருக்கும் அதுல இருக்கும், நான் என்ன அடிச்சாலுமே தெரியாது. அதுதான் நீங்க டீச்சர் என்ன இருப்பாங்க, கருப்பு கலர் சார்ட்டா இருப்பாங்க. அங்க எடுத்துட்டு போய் உன் வெள்ளை கலர் மைய வந்து அந்த ஒரே ஒரு மைய எடுத்து வந்து நீ பண்ணு, அதாவது உன் திறமை நீ அதுல காட்டு, எப்படி ஆயிடுவ, கலர்ஃபுல்லா ஆயிடுவ. புரியுதா? அதனால இப்படி யோசிச்சு இப்படி படிக்க பாருங்க. அதனால ஒரு சில டீச்சர்லாம் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, இது பண்றாங்கன்னா புரியாதவங்க கிட்ட புரிய வைக்க முடியாது. அது நீ புரிய வைக்கலாம் தேவையில்லை. அதனால வந்துட்டு மாரல் ஆஃப் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் உனக்கு எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ, எந்த இடத்துல மரியாதை கிடைக்குதோ, அங்க போய் நீ உன்னுடைய வேலையை காட்டு. தெரியாத ஒரு இடத்துல புரியாத இடத்துல போய் நீ என்ன சொன்னாலும் வேஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் மாரல் ஆஃப் ஸ்டோரி. குட் கொஸ்டின் கிஷோர். சரி, ஃபைனலா என்ன சொல்ல வரேன், பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, சொல்றவங்க இப்படிதான் இருப்பாங்க. அப்புறம் என்னது, உலகில் தலை சிறந்த சொல். அதனால வந்து உலகில் தலை சிறந்த செயல் என்னது, செயல். அதனால செஞ்சு காட்டுவோம். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.